தவறான உறவுக்கு போய் இறங்கிட்டாங்க. இது எப்படி ஏன் வந்ததுன்னா கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது. ஏன் அனுமதித்தார்னா பேஸே சரியில்லை. அவர் சிருஷ்டிகர், அவரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு ஒன்னொன்னா உள்ள பிசாசு நுழைச்சிக்கிட்டே இருக்கிறான். நுழைச்சிக்கிட்டே இருந்து அவர்கள் எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். இன்னைக்கு உலகத்துல பாவம், உலகத்துல இருக்கிற எல்லா பாவம் பாருங்க, பாக்குறோம். ஒரு சின்ன ஸ்கூல் பிள்ளை இருக்குது, அதை கெடுத்துடுறாங்க. கெடுக்கணும்ன்ற எண்ணம் வருதா பாருங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா செய்து 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 பாவத்துக்கு மேல பாவம் செய்து கடைசியில் தான் வாழ்க்கையை அழிச்சு கடைசியில் ஜெயிலில் போய் இருந்து ஒன்றுக்கும் இல்லாமல் தான் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே அவர்கள் பெண்களை சுவாபடிய விரோதமாக சுவாபத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபடிய அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர், இது ரொம்ப அருவருப்பாக இருக்கு, ஹோமோசெக்ஷுவல் பேர் இருக்கு. ஸோ இதை கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விராகத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சத்தை நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு சரியான பலனை அடைந்து சேர்ந்தார்கள். கர்த்தர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஆட்களை நான் உள்ள மேலே தன்னோட சேர்த்துக்கிறது இல்லைன்ட்டு, அவர்களை நரகத்தில் தான் போடுவேன்னு சொல்லிட்டு இந்த உண்மையும் சொல்றதுக்கு சொன்னால் எங்கள் மேலே கேஸு, எப்படி இப்படி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாத்தையும் உண்மைகளும் மறைக்கப்படுகிறது, சகல சத்தியங்களும் மறைக்கப்படுகிறது, தேவனை பற்றி அறிகிற எல்லா காரியங்களும் மறைக்கப்படுகிறது. இப்போ கோர்ட்லேயும் அலோவ் பண்ணிட்டாங்க, அப்படிப்பட்ட மனுஷங்கள் வாழலாம், எல்லாமே அப்படி இருக்கலாம், தங்க இஷ்டப்படியாண்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனசு இல்லை. தேவனை நான் இதுதான் மெயின் ரூட் காஸ் பாவத்துக்கு காரணம் தேவனை பற்றி அறிகிற அறிவு அவர்களுக்கு இருக்கல. மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்புடுத்தார். இது இல்லாம நிறைய பாவங்களை உள்ள நுழைச்சிட்டானுங்க. ஸோ ஒவ்வொரு பாவங்களையும் கம்ப்ளீட்டா செய்து தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு பதிலாக தேவனுடைய சத்துருக்களாக மாறி எல்லாவித இதுக்கும் அவர்கள் கேடான இதுக்கும் மாற்றிட்டாங்க. இது யார் பண்ணது? பிசாசோட ஐடியா. ஸோ எல்லா வித பாவத்துக்குள்ளாக மாற்றி தங்களை கெடுத்து தேவனை சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு கிரியேட்டட் பீயிங்ஸை தொழுது கொண்டு பாவத்துக்கு மேலே பாவமாக்கி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இழந்து போயிட்டாங்க. ஆதியில தேவன் அவர்களை மகிமையோடு படைத்த எல்லாத்தையும் இழந்து மகிமையற்ற ஒரு சூழ்நிலைக்கு போய் அவங்க இறங்கிட்டாங்க. நமக்கு நேரம் இல்லை, நம்ம இன்னொரு நாள் படிப்போம், இன்னும் என்னென்ன பாவங்கள் மனுஷங்களை பிடிச்சிட்டு ஆட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாவத்தெல்லாம் நாம் விட்டு ஆண்டவரே என்னை உண்மை போல ஆக்கும், நான் நீர் எப்படி படைச்சிரோ அந்த மாதிரி நான் வரணும், நான் உண்மை போல ஆகணும், நான் உன்னதமான தேவனாகிய உண்மை மட்டும் தொழுது கொண்டு அவரை பற்றி அறிந்து கொண்டு அவரை பற்றி உணர்வு கொண்டு அவருக்கு பயந்து ஜீவிச்சு நம்முடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாக ஜீவிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதை விட்டுட்டு நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த செய்ய 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 பாவம் உள்ள வந்துக்கிட்டே இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் பை ஒன். இப்போ இவ்வளோ பாவம் உள்ள நுழைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் எடுக்கிறது எப்படி? இந்த பாவத்தெல்லாம் எடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். மனுஷன் தான் படைச்ச மனுஷன் இந்த மாதிரி கேட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவரால் தாங்க முடியல. அவர் வந்து உனக்காக நீ செய்ததுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும், நீ நரகத்துக்கு போகணும், ஆனால் நீ செத்து நரகத்துக்கு போகணும், ஆனால் நீ சாவாதபடி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் தன்னுடைய சரீரத்தை பலியாக செலுத்தி நம்ம எல்லாரும் மீட்டுக்கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரராக நம்ம நம்மளுக்கு கிருபை அளிக்கிறார். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை உணராம இன்னும் அதிகமாக பாவத்திற்குள்ளாக்கி கேடுகட்ட நிலைக்கு போய்
சரி, எவ்வளோ மோசமாக போகணுமோ அவ்வளோ மோசமாக போகிறோம். தேவ ஜனமே, இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நம்ம உண்மையை அறிந்து நீங்கள் யார், உங்களால் என்னென்ன செய்ய முடியும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உருவாக்கினார். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம எல்லா கேடுகட்ட தன்மைக்கும் போயிட்டுருக்கோம். தேவஜனமே, நம்ம வழியை மாற்றிக்கொண்டு தேவனை, உண்மையான தேவனை தொழுது கொண்டு அவரை வாழ்த்தி வணங்கி அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தியும் அவரை ஸ்தோத்தரித்தும் அவரை உயர்த்தியும் நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். இதை விட்டுட்டு இல்லாமல் போனால் இன்னும் அதிகமாக பாவங்கள்லாம் படிக்க போகிறோம். அந்த பாவத்துக்கள்லாம் நாம் மாட்டிக்குவோம் போய். ஆகவே இதுக்கு தான், இந்த பாவத்தில் தான் எல்லாத்துலேருந்தும் விடுதலை பண்ணுறது தான் இயேசு கிறிஸ்துவங்கள. நீங்கள் பேனா கீழே போய் படிங்க, இன்னும் மேலே வேதத்தை எடுத்து படிங்க. அப்போ படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இது கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இது மாதிரி செய்துட்டுருக்குறாங்க. ஸோ நல்லா பாருங்கள், எல்லா விதத்துலேயும் இருந்தும் அவர் நம்மளை மீட்டுக்கொள்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சிருஷ்டி அவர் நரகத்தில் போய் அவதிப்படுறது அவருக்கு பிடிக்கல. ஆகவே அவர் நம்மளை சேர்த்துக்கொண்டார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். முதல் சத்தியம், தேவன் இந்த வானத்தையும் எல்லாத்தையும் உருவாக்கி நம்மளையும் உருவாக்கினார். ரெண்டாவது, பாவத்தில் விழுந்து விட்ட மனுஷனை காப்பாற்றுவதற்காக அவர் தன்னைத்தாமே மனுஷ ரூபம் எடுத்து அவர் தன்னைத்தானே பலியாக செலுத்தி நம்மளை மீட்டுக்கொண்டு நம்மளை ரட்சித்தார். இதுதான் உண்மை. இதை பிடித்து கொண்டு நம்மளுக்கும் எல்லாருக்கும் ஒரு ரட்சகர், நம்ம ஆத்மாவும் தவிக்கும். என்னை சேவ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையா? உள்ளால மனுஷனில் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். அந்த மனுஷனில் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி திருப்பியும் சேர்ந்து, ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வர விரும்புகிறோம், எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவரோட உடன்படிக்கை பண்ணி சேருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம ஜெபித்து முடிக்கிறேன். தாப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வேத வசனத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் உம்மை பற்றி அறிந்து கொண்டு ஜீவிக்க கிருபை தாருங்க. என் தேவனாய் கர்த்தாவே, மெய்யாவே எப்படி உம்மை தொழுது கொள்வது என்பது அவர்கள் அறிந்து தொழுது கொண்டு, சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது கொண்டு, கர்த்தாவே அவர்கள் உம்மை பற்றி அறிந்து கொள்ள கிருபை தாருங்க. இந்த மெரியா ஒரு மனுஷன் செய்கிற பாவமே தன்னை பற்றி உருவாக்கினவரை பற்றி தெரியாமல் இருக்கிறது தான். அந்த பாவத்தை அவங்களை விட்டு அகற்றி, கர்த்தாவே அவர்கள் உம்மை பற்றி அறிந்து விளக்கமாக நன்றாக புரிந்து கொண்டு, இதுதான் என் சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்லி அவர்கள் உண்மை தொழுது கொண்டு உம்மோடு ஜீவித்து, நன்மை நீர் எதற்காக அவர்களை இந்த பூமியில் அனுப்பி வைத்தீரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற அவர்களுக்கு கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே பிதாவே, ஆமென். இவ்வித இது கேட்டிருப்பீங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பெருசாகணும். நான் அதிகமாக வேத வசனத்தையும் கர்த்தர் செய்து வைத்திருக்க நன்மைகளையும் அனுபவிக்கத்தக்கதாக சொல்லிக் கொடுப்போம். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனை, பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ நிறைய பேர் சேரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. லைக்கையும் பண்ணிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.